ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் நிற்பதற்கு திமுக அதிமுக தான் காரணம் என்று நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதானே. திமுக அது வழக்கு போடலன்னா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கு திமுக மேல பட்டியலின மக்களுக்காக கேட்ட கேள்விக்காக வழக்கு போட்டு நான் சுப்ரீம் கோர்ட் வரலும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வழக்கெல்லாம் கண்டு அஞ்சனம் இல்லை. மெட்ராஸ்ல ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்தவன், நாலு PhD படிச்சவன், இந்த சின்ன பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் அந்த ஆளுங்க பிஜேபி காரங்க கிடையாது. ஆனா யாருடைய சதியா? தோல்வி பயத்தில் இருக்கிற திமுக அதிமுக கூட்டணிக்காரங்களுடைய சதிதானே இருக்கும். எங்களுடைய அண்ணன் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அந்த களத்துல போன உடனேவே களத்துல இருக்கிற அமோக வரவேற்பு, அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் அவர்கள் ஊரெல்லாம் போய் தேடி, தமிழ்நாடு முழுக்க தேடி, எங்கெங்கேயோ தேடி கொண்டு அண்ணன் அதே பேர்ல கொண்டு போட்டிருக்கிறார்கள். மக்கள்லாம் தெளிவானவர்கள். இந்த 1008 ஓ பன்னீர்செல்வம் வேட்பாளர்கள் போட்டாலும் கூட எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவர்கள் மக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற சொன்னாங்க. மணல் கொல்லி பக்கத்துல டேங்க் கட்டி 2 வருஷம் ஆகுதுங்க. அப்பாவி மலைவாழ் மக்கள் அவர்கள் குடிக்க தண்ணி கொடுக்காம வஞ்சித்திருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கிற பட்டா பிரச்சனை, இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இவர்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதுன்னா அது பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு நாம் வைத்திருக்கிறோம். அதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் டெல்லியிலிருந்து டீம் அதுக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்த்து வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கிறோம்.